அன்பின் பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கிருபையும் இரக்கமுடைய ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. மகிமையான காரியங்களை செய்கிற யெகோவா தேவனே, யெகோவா ஷாலோம், பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே நீங்க என்ன பேச போறீங்க ஆண்டவரே? பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள் ஆண்டவரே நன்மைகளை எங்களுக்கு செய்யட்டும் ஆண்டவரே. நாங்கள் எதில் விழுந்திருக்கிறோமோ என் தேவன் எங்களுக்கு கிருபையான வார்த்தைகளை பேசி அதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களோடு கூட இருங்க ராஜா. ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையாக இருக்கட்டும். எல்லா தடைகளையும் நீக்குங்க ஆண்டவரே. பிரசங்கிக்கிற ஆண்டவரே நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்க கர்த்தர் கிருபைகளை கொடுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாளில் நீங்க என்ன பேச போறீங்க? நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் ஆண்டவராய் இயேசு நான் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். நன்மையான காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. சவுண்ட் அதிகமா இருக்கா? கரெக்டா இருக்கா? ஹல்லேலூயா. கரெக்டா கேக்குதா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்ளலாம் எபிரேயர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பக்கம் 302. ஹல்லேலூயா. எபிரேயர் 6வது அதிகாரம், பேஜ் நம்பர் 302, 302. ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் உங்களிடத்தில் என்ன பேச போகிறார் என்றால் 2 விதமான நிலங்கள். ஹல்லேலூயா. நிலம் எத்தனையோ விதம் இருக்கு. அதுல 2 விதமான நிலம், அதை பற்றி தேவன் இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேச போகிறார். அது என்ன காரியங்கள் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நிமித்தம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றியை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் தாமே உங்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு நல்ல நிலம். அந்த நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதம் என்பது எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதத்தின் பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விவசாயிகள்லாம் வந்திருக்கிறீங்க. விவசாயம் பயிர் வச்சிருவீங்க. பயிர் வச்சோடனே என்ன பார்ப்பீங்க? வானத்தை பார்ப்பீங்க. எதுக்கு? மழை பெய்யும். மழை கொடுக்க மாட்டார கடவுள். மழை பெஞ்சா ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு வந்துடும். ஆகா, நம்ம வச்ச பயிரெல்லாம் செழிப்பாக வந்துடும், நமக்கு எந்த கஷ்டம் வராது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இருக்கும். அதே மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா பயிர் வச்சு அப்படியும் போதும் தான் நினைப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் தேவ ஆவியானவர் இந்த நாளில் உங்கள் இடத்தில் பேசக்கூடிய வார்த்தை என்னவென்றால், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபையான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் சகல விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். கொடுக்கிறேன்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவர், அவர் இரக்கமுள்ள தேவன். அவரை நாம் வணங்குகிறோம், அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி என்றால் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோமா? ஹல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. இன்னைக்கு ஒரு நிலத்துல மழை பெய்யுது. அது விவசாயி விதை விதைக்கிறார்கள். அந்த மழை பெய்த அந்த நிலமானது அந்த விவசாயிக்கு எதை கொடுக்கணுமா? பலன் கொடுக்கணும், பலன் கொடுக்கணும். அந்த நிலமானது அந்த விவசாயிக்கு 30 கொடுக்கலாம், 60 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம். எப்படியாவது விவசாயிக்கு விதைத்த விதைக்கு ஏற்ற அவருடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை அந்த நிலம் என்ன செய்யணும்? தரணும். அதுதான் நிலம், அதான் நல்ல நிலம். இன்னைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இதுதான் என்னுடைய கொஸ்டின்.
நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்? இன்னைக்கு தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்கள் சொல்வதற்கு கூட நம்மால் முடியவில்லை. அல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அவரை வணங்கி பாருங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்கிற வார்த்தையை நாம் மற்றவர்கள் சொல்வதற்கு கூட நம்ம இதயத்தில் என்ன இல்லை, எண்ணங்கள் இல்லை. எத்தனையோ பேர் நம்ம இடத்துல பேசுறாங்க, எத்தனையோ பிரஜாதி சகோதரர்கள் நம்ம இடத்தில் பழகுறாங்க. நம்ம எத்தனை பேருக்கு தேவனை பற்றி சொல்லி இருக்கிறோம்? கொஞ்சம் மனசில் நினைச்சு பாருங்க. எத்தனை பேரிடத்தில் நாம் கர்த்தரை பற்றி சொல்லி இருக்கிறோம்? கர்த்தரை பற்றி ஒரு நாளாவது, ஒரு வருடத்தில் சொல்லி பாருங்க. ஒரே ஒரு நாள், ஒரு வேளையாவது தேவனிடம் சொல்லி பாருங்க. அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். தன்னுடைய நிலத்தில் விழுகிற அந்த மழை நீரை நிலமானது குடிக்கிறது. நிலம் நல்லா குடிக்கும். குடிச்சு அந்த நிலம் செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்குமா அந்த நிலம். அல்லேலூயா. எப்படியா? தன்னிடத்தில் பயிரிட இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்ற நல்ல பயிரை தேவன் விளைவிப்பார். அல்லேலூயா. அதே போலதான் என் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்கிற பிள்ளைகள் நல்ல நிலமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த விதத்தில் நமக்குள்ளாய் அழுக்கு, அசுத்தம், பாவம், விபச்சாரம், வேசித்தனம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து வெளியே போட்டணும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. என் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனார்கள் என்றுதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதற்கு முக்கிய காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற ஜெப குறைவு. ஆண்டவர் அதை விரும்பலைங்க. ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அவருடைய கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. ஒரு மனிதன் எப்பொழுது கிருபையை இழந்து போவானா? எப்பொழுதுங்க கிருபையை இழந்து போவான்? தேவனுடைய கிருபையை எப்ப இழந்து போவான்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்கம்மா, நீங்க மாஸ்க் போட்டு பேசுறதுனால ஒன்றும் கேட்கல. தேவனை தேடவில்லை என்றால் இழந்து போவார்கள் என்று சொல்றாரு. சொல்லுங்க, ஒரு மனிதன் எப்பொழுது தேவனுடைய கிருபையை இழந்து போவான்? வேதம் தெளிவாய் சொல்கிறது, மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், இழந்து போகிறார்கள். அல்லேலூயா. மாயை, உலகத்தின் உலகத்தின் மீது வரக்கூடிய ஆசைகள், உலகத்தின் மீது வரக்கூடிய இச்சைகள், உலகத்தின் மீது வரக்கூடிய எண்ணங்கள், உலகத்தின் மீது வரக்கூடிய எல்லா விதத்தையும் எந்த ஒரு கிறிஸ்தவன் விரும்புகிறானோ மாயையை பற்றி கொள்வர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அவங்க கிருபையை இழந்து போயிட்டே இருக்கிறாங்க. இதை தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. நம்ம உயிரோடு வச்சிருக்கிறத ஒரு கிருபை தாங்க. அல்லேலூயா. நம்மளை உயிரோடு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு கிருபை. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, ஐசியூ வார்டில் போய் பாருங்க. அந்த ரணகாலத்தை நம்ம பார்த்தோம்னாவே நமக்கு பயம் வந்துடும். இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் என்பது கொஞ்சம் லாங்காகவே இருக்குது. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கரெக்டாக இருப்பீங்க. அல்ல எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பீங்க. எல்லா விதத்திலும் எல்லாத்துலேயும் கரெக்டாக. எது இதில் கரெக்டாக இருக்கலாம் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயப்படுறாங்கன்னா எது இதில் கரெக்டாக இருப்பாங்க? ஒரு சில காரியங்களை சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சது. ஜெபத்தில், அப்புறம் வேற இதில் கரெக்டாக இருப்பாங்க. கர்த்தரை தேடுறதில்ல, அப்புறம் வேற இதில் கரெக்டாக இருப்பாங்க. நடை உடையில் கரெக்டாக இருப்பாங்க. அப்புறம் சபைக்கு கரெக்டாக வருவாங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்தே வருதான்னு பார்த்தேன். சபைக்கு வர்றதுல கரெக்டாக இருப்பாங்க. கிராமத்துலேருந்து 7 கிலோமீட்டர்லேருந்து ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்துடுறாங்க வயசானவங்க. அவங்களாம் வயசு பிள்ளைங்களா? கொஞ்சம் அவங்கள அவங்க பாருங்கள். வயசு பிள்ளைங்களாம் அவங்களாம் வயசானவங்க கரெக்டாக ஓடி வந்துடுறாங்க. வீடு பக்கத்தில் இருக்கவங்க கூட உங்களால் வர முடியல. அப்படின்னா எப்படி உங்களுக்கு நன்மைகளை கர்த்தரால் செய்ய முடியும்? அவங்ககிட்ட சாட்சி மட்டும் கேட்டு பாருங்க, அந்த அம்மா கிட்ட எவ்வளோ கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லி. எல்லாவற்றையும் தேவனுக்கு பயந்து நடக்கணுமா? அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை தேவன் உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவோ நன்மைகளை செய்கிறாரா இல்லையாக்கா? மணியக்கா சொல்லுங்க.
செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம பயந்தோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அந்த நிலம் நம்மளாயிருக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா சமாதானத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்க கொடுத்த நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போக கூடாது. அப்படின்னா நான் தேவனுக்கு ஏதாவது செய்யணும். அல்லேலூயா. அதை கிருபையாய் செய்ய உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. அப்ப நீங்க கிருபையான ஆசீர்வாதத்தை நித்தமும் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது. லூக்கா நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். லூக்கா 8வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்களா. அல்லேலூயா. அதில் 15 ஒருவர் வாசியுங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாக இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்களுடைய காரியம் என்னவென்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு. அல்லேலூயா. முதல்ல வசனத்தை சொல்லக்கூடியவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்கணும். இங்க கவனிங்க. முதல்ல நீங்க வசனத்தை கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நம்ம இடத்துல என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லணும், கேட்கணும். அந்த வார்த்தையை நீங்க கேட்டு அதன் பிரகாரம் நடந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிருபையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறதா இருக்கிறார்களா. அல்லேலூயா. முதல்ல வசனத்தை கேட்கிறவங்க சும்மா விட்டக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் தேவன் அழைத்தது நோக்கம் நீங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருப்பதனால தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதம் தெளிவாக சொல்கிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வேதத்தின் பிரகாரம் 100 பலன் கொடுக்குமா. அல்லேலூயா. 30, 60, 100 பலன் கொடுக்குமா. கர்த்தருக்கென்று ஏதாவது நீங்கள் கிருபையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களுக்கு நல்ல குணமே இருக்கும். யாரும் கெட்டு போக நினைக்கவே மாட்டாங்க. தயவு செய்து நான் உங்களிடத்தில் மீண்டும் மீண்டுமாய் சொல்லக்கூடிய காரியம், யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கவே நினைக்காது. கெட்டு போகணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம கெட்டு போயிடும். நம்ம கெட்டு போகணும் நம்ம யாரையாச்சும் நினைச்சோம்னா நம்ம கெட்டு போயிடும். தயவு செய்து யாரும் கெட்டு போகக்கூடாது. யாரை பற்றியும் தவறாக பேசக்கூடாது. நான் ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்றது, யாரை பற்றி தவறாக பேசக்கூடாது, யாரை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நாம் நன்மையான காரியங்களையே மற்றவர்களுக்கு செய்வோம். நன்மையான யோசனையின் பிரகாரம் நாம் நடப்போம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்ததாய் 2வது நிலம். அது நிலம்தான். அது மேலேயும் மழை ஆண்டவர் கொடுக்குறார். அது நல்ல மழை பெய்யும். மழை இன்னைக்கு என் வீட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் பெய்யுமா, இல்லை என் வீட்டு மேலே மட்டும்தான் பெய்யுமா? மழை பெஞ்சா என்ன செய்யும்? இந்த கோட்டைக்கரை வரைக்காச்சும் பெய்யும், இல்லை இந்த தெருவில் பெய்யும். நம்ம அதை கூட பார்த்துருப்போம். இந்த தெருவில் பெய்யும், பக்கத்து தெருவில் பெய்யும். அதை கூட நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நிலத்தில் ஒரு விவசாயி அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு விவசாயி என்ன செஞ்சாரா, நிலத்தில் விதையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டோன்னே மழை இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் சமூகத்தை பார்க்குறாராம். ஆண்டவரே, மழை இல்லையே, இவ்வளோ செலவு பண்ணி நான் போட்டு வந்துட்டேன் விதையெல்லாம், ஆனால் மழை இல்லை, எனக்கு நீங்கள் மழையை கொடுங்களேன். நான் இப்போ தான் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கிறேன், உம்மிடத்தில் இப்போ தான் நான் விசுவாசமாக இருக்கிறேன், எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி ஜெபித்தாராம். இரவில் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டார். உண்மையாக நடந்த சம்பவம். இரவில் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டார். அடுத்த மறுநாள் அவர் போய் பார்க்குறாராம், அவர் நிலத்தில் மாத்திரம் மழை துளிகள் அதிகமாய் பெய்திருந்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இது உண்மை.
அந்த விவசாயி தேவனை அவ்வளவா அறியாத ஒரு விவசாயி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, என் நிலத்துல விதை விதைத்திருக்கிற, எனக்கு நீங்க மழையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய நிலத்தில் அதிகமான மழைகளை கொடுத்தாராம். அல்லேலூயா! எவ்வளவு நல்லவர் நம்ம ஆண்டவர். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரியவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா! கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தன்னை நம்பி இருக்கிற, தன்னிடத்தில் ஜெபிக்கிற, தன்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற அனைவருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றியை செலுத்துங்க. அல்லேலூயா! கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா! அடுத்ததாய் இன்னொரு நிலம். அந்த நிலம் எப்படிப்பட்டது? 8வது வசனத்தை வாசியுங்கள். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. அல்லேலூயா! கர்த்தர் நல்ல நிலமாய் தான் நம்மை அடைத்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம் என்றால் தேவனுடைய கோபம் எதுவா? கடைசியா தேவன் எதை சொல்றாரு? கடைசியா என்ன சொல்றாரு? சுட்டரிப்பு அதன் முடிவு. என் தேவனுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எல்லாருமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். கர்த்தர் எல்லாரிடத்திலும் அன்பு வைத்திருக்கிறார் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனென்றால் தேவன் சொல்லுகிறார் 2 நிலங்கள். ஒன்று நல்ல நிலம், விவசாயிக்கு பலன் கொடுக்கும், கர்த்தருக்கு கிருபையான காரியங்களை செய்யும். 2வது நிலம் தேவனுக்கு பிரியமில்லாத நிலம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காது, தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் வைக்காது, எப்பொழுதுமே உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலம் முள்ளுகளை தான் விளைக்க வைக்கும். என்னைக்கு ஊழியக்காரர் எதை நம்ம சொன்னாலும் சரி கேட்காது, ஒபே பண்ணவே பண்ணாது. இப்படிதான் இருங்க அப்படின்னா ஒபே பண்ணவே கூடாது. அந்த நிலம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்பல. கர்த்தர் உங்களிடத்தில் விரும்பக்கூடிய காரியம் தேவனுக்கு பயப்படு. நான் கர்த்தர் என்றால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்றுதான் வேதம் கேட்கிறது. நம்ம பார்த்து பயந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வந்துடுவீங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி வந்துடுவீங்க. ஆண்டவர் எனக்கு போதும்னு சொல்லி. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! வேதத்தின் பிரகாரம் முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாதாயும் சபிக்கப்பட்டதுக்கு ஏதுவுமாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. அல்லேலூயா! என் கர்த்தருக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, இந்த முள் பூண்டுகளை முள் செடிகளை விளைவிக்கிற நிலம் இதுக்கு முன்பாக என்னமாய் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால், வேதத்தின் பிரகாரம் நீங்க 4வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றோம். அல்லேலூயா! ஆண்டவர் சொல்றாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல் காரியம் என்னவென்றால் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். அல்லேலூயா! ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேணாம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஏசாயா 60 அதிகாரத்தில் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அல்லேலூயா! எழும்பி பிரகாசி. தேவன் பிரகாசத்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒளியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபையான ஒளியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம். பரம ஈவன் என்னதுங்க? பரலோகத்தின் ஈவை நம்ம ருசி பார்த்திருக்கிறோம். பரம ஈவு, பரலோகத்தின் தேவனை பற்றி நமக்கு தெரியும், அவர் எவ்வளவு பெரியவர் என்று. ஆனாலும் நம்முடைய விசுவாசம் குறுகி போகிறது. அல்லேலூயா! என் கர்த்தருக்குள் அன்றார்களே, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியை பெற்றோம். ஒரு சிலர் பரிசுத்த ஆவியும் பெற்றிருப்பாங்களாம். பரிசுத்த ஆவி பெற்றிருப்பாங்க, தேவனுடைய சமூகத்தில் இருந்திருப்பாங்க, ஜெபித்திருப்பாங்க, கர்த்தருடைய நல்ல ஐக்கியமாக இருந்திருப்பாங்க. ஆனாலும் பிசாசானவன் சில நேரங்களில் சிலரை வஞ்சிக்கிறான். அல்லேலூயா! அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரோடு இருந்த சீஷன் யாருங்க? 12 சீசன்ல காட்டி கொடுத்த சீஷன் பேர் என்னது? அவனுக்குள்ள எது போச்சான்? ஏன் போச்சான்? ஏன் போச்சு பிசாசு? யூதாசுக்குள்ள ஏன் பிசாசு போனோம்? அவன் பணாசு கொண்டவன். அவன் பையில எப்பயுமே ஒரு காணிக்க இது வச்சிருப்பானா, பணம் முடிப்பு அவங்ககிட்ட தான் இருக்குமா, அவங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாங்களாம். அவனுடைய சிந்தனைகள் செயல் எல்லாமே பண ஆசை. பணத்தின் மீது ஆசை வைத்தான். என் ஆண்டவராய் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் அவனுடைய முடிவு ஆண்டு கொண்டு செத்தான். அல்லேலூயா! என் கர்த்தருக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தையும் இனிவரின் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம். தேவனுடைய நல்ல வார்த்தை கேட்பாங்களாம்.
ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபையான வார்த்தைகள் நம்மிடத்தில் பேசுகிறார் என்கிற வார்த்தையும் கேட்பாங்களா? அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் பலன்களை ருசி பார்த்த, உலகத்தில் உண்டாகக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுப்பார். ஆனால் தேவனுக்கு பயப்படலாம், அதெல்லாம் எடுத்துருவார். ஒரு குறிப்பிட்ட நாளை சுற்றிக்கிறார் எல்லாத்தையும். ஒன்றுனாவா உனக்கு என்ன வேலை இருந்துச்சா வேலை போயிடும். உன் வாழ்க்கையில் என்ன எதையெல்லாம் தேவனத்தில் நீ நன்மையாக பெற்றாலும் அதெல்லாம் தேவன் எடுத்துருவார். ஆண்டவர் கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் நல்ல நிலம், முள்ளுகளை விதைக்கக்கூடாது, முள்ளுகளை உற்பத்தி பண்ணக்கூடாது. என் தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது படிங்க. இவர்கள் யாரா? தேவனிடத்திலிருந்து நல்ல ஈவுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டவங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய நன்மைகளை இழந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும். எப்போ வரும்னா, அவருக்குள்ளாய் தேவனிடத்தில் பயம் இல்லாத போது, பக்தி வைராக்கியம் இல்லாத போது, தேவனுடைய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தை சாய்க்காத பொழுது அவரிடத்தில் தேவனுடைய கோபக்கரை வரும். ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்கிறது, இவர்கள் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. நீங்க என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்க நல்லவனாக இருந்தால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்க கெட்டவனங்களாக இருந்தீங்கன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க நல்லவங்களா நீங்க உலகத்தில் இருந்தீங்கன்னா உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீ கெட்டவனாக இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க இயேசுப்பா வணங்குறாங்களா, செய்யறதெல்லாம் அக்கிரமம், செய்யறதெல்லாம் பாவம். என்ன அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க? ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவன் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் மக்கள் மத்தியில் குயிக்கரைச்சாயிடும். அப்படின்னா நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பான தேவ ஜனங்களே, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா தேவனாகிய இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவராகிய நீங்கள் தேவனாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்றால் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாவீர்கள். அல்லேலூயா. நீங்க நல்ல நிலம். உங்களால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. உங்களால் தேவனுடைய நாமம் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் ஏளனமாய் பேசக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக என்று வேதம் தெளிவாய் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். கர்த்தர் பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமாவே இருந்து வாழ்க்கையை ஓட்டணும். அப்ப கர்த்தர் எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். அல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பான என் தேவ ஜனங்களே, படிங்க. அவமானப்படுத்துகிறீர்களா? படிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த இருதயத்துக்குள்ள முள்ளு, இந்த இருதயத்துக்குள்ள வெறுப்பு, இந்த இருதயத்துக்குள்ள அசுத்தம், இந்த இருதயத்துக்குள்ள இது வந்துச்சுன்னா அவர்களை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? மறுபடியும் அவர்களை புதுப்பிக்கவே முடியாது. நீ மறுபடியும் கூப்பிட்டீங்க, வாப்பா நீ செய்யறது தான் தப்பு, ஆண்டவர் இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, நீ செய்யறது தான் தப்பு, மறுபடியும் நீ வாப்பா அப்படின்னு நீங்க சொன்னாலும் அவங்க என்ன செய்ய முடியாது? அவங்கள புதுப்பிக்க முடியாது. அவங்கள நீங்க எந்த காலகட்டத்திலும் புதுப்பிக்கவே முடியாது. அவள் இருதயத்தில் அழுக்கு போயிருச்சு. அப்படி என்றால் தேவனுடைய கோபம் அருள் மீது வரும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை மறந்துவிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. நாம் நல்ல நிலமுடையவர்களாக இருக்கணும். நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பலனை தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் தெளிவாய் சொல்கிறார். கெட்ட நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் முட்புண்டுகளை உற்பத்தி பண்ணுகிறாங்க. அது நமக்கு வேண்டாம். தேவனுடைய சாயலாய் நாம் மாறணும். அல்லேலூயா. ஆகவேதான் வேதத்தின் தெளிவாய் சொல்கிறது, குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவன் சண்டை போட்டுக்கிட்டா யாரு அவமானப்படுறாரா? யாருங்க அவமானப்படுறாங்க? ஆண்டவராய் இயேசு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாய் சொல்லப்படுகிறது, மனம் திரும்புவதற்கெதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இன்னைக்கு நம்மிடத்தில் நம்முடைய சொந்தக்காரங்க இருக்கலாம், அசல் ஆளுங்க இருக்கலாம். இன்னைக்கு நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரிகள் இருக்கலாம். நம்மிடத்தில் அவர்கள் கோபமுடையவர்களாக இருந்தாலும் நீங்க பொறுமையாக இருங்க. எல்லாவற்றிலும் பொறுமையாக இருங்க. கிறிஸ்துவனுக்கு தேவை என்னது என்றால் பொறுமை. பொறுமை தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்.
கணவன் மனைவிக்கு பொறுமை இருந்தால் அந்த குடும்பம் சமாதான குடும்பமாக இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் ஒரே கரெக்டாக நின்னாங்கன்னா, ஈகோல் நின்னாங்கன்னா, அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். அல்லேலூயா. விட்டு கொடுத்து போகணும், எல்லாவற்றிலும் தெளிவான ஞானத்தோடு நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற புத்தி என்னவென்றால் சமாதானத்தோடு எல்லோருடன் போகும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை, நிறைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் இல்லை, நிறைய குடும்பங்களில் கண்ணீர், நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தன் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்பலைங்க. உங்களுக்கும் எனக்கும் என் தேவன் நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு எடுக்கவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு நாள் உங்களை தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகாது. என் தேவன் பன்மடங்காய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுடைய ஊழியக்காரனாய் இருந்து சொல்கிறேன், தேவன் இந்த சபையில் பெரிதான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். பெரிதான நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். பெரிதான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாய் கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாய் இருக்கிறார் என்பதை எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே உண்மை, சத்தியம். இந்த சபையை என் தேவன் உயிர்ப்பிப்பார், உயர்வுடை செய்வார், சகல நன்மையினால் நிரப்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் இருந்தோம் என்றால் எல்லா நன்மைகளையும் நம்மை சேரும். நம்மிடத்தில் எந்த அழுக்கான குணம் இருந்தால் தயவு செய்து விட்டுருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை நல்ல நிலமாய் மாற்றுங்க ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. அப்படி என்றால் நல்ல கிருபையான நிலமாய் நீங்க மாறணும்னா முதல்ல தேவனுடைய வார்த்தைக்கு செய்யப்படுங்க. ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற நல்ல மனுஷன், நல்ல சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மீண்டுமாய் உங்களிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நல்ல நிலமாய் நாம் மாறுவோம். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய முள் செடி, முள் பூண்டுகள் எதுவாக இருந்தாலும் எடுத்து வெளியே போட்டுருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நாம் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கிருபையும் இரக்கமுடைய ஜீவனுள்ள தேவனே, நீங்கள் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த தேவனே, எங்களை நல்ல நிலமாய் மாற்றுங்க. நீங்கள் கொடுத்திருக்கிற ஆண்டவரை கிருபையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உமக்கென்று நாங்கள் பலன் கொடுக்க என் பரிசுத்த ஆவியாளர் அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வெறுப்புகளோ அசுத்தங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரை எங்களிலிருந்து எடுத்து போடுங்க. நாங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக மக்கள் நன்றி. ஜீவனை கொடுத்த கர்த்தரை நாங்கள் முழு இருதயத்தோடு பயத்தோடு தேட கிருபைகளை கொடுங்க. கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே நீங்கள் பேசுறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எந்த குறைகள் இருந்தாலும் தேவன் மன்னிங்க. பரிசுத்த ஆவியாருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவராகிய இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.